ஹாய் கைஸ், பயிற்சி 1.1 7வது கணக்கு. ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஏ பி சி எல்லாம் கண்டுபிடிச்சிருவோமா? ஏ என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு ஏ என்பது எட்டை விட குறைவான இயலெண்களின் கணம். இயலெண்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 1 2 3 4 5 6 7. எட்டை விட குறைவானு சொல்லிட்டாங்க, 8 கிடையாது. போய் 8க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இயலெண்ணை எழுதிட்டோம். அதே மாதிரி தான் அடுத்தது பி ஈக்குவல் டு எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம். எட்டை விட குறைவான பகா எண்ணா எது? 2 3 5 7. எட்டை விட குறைவான பகா எண். அடுத்தது சி என்பது இரட்டைப்படை பகா எண். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே ஒரு பகா எண் 2. ஏன் வேறு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி இருக்கிற எல்லா இரட்டைப்படையும் 2 வகுத்துரும். ஸோ அதனால் அதெல்லாம் பகா எண்ணாக இல்லை. ஓகே, இப்போ ஏபிசி 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ வெட்டு பி கிராஸ் சி, அதாவது ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. பி கிராஸ் சி. ஓகேங்களா? இப்போ வழக்கம் போல் தான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ செட்டு என்ன இருக்குது? இப்போது டைரெக்டாகவே எடுத்து எழுதிடலாமா? இப்போ பாருங்களேன், இப்போது எப்பொழுதுமே இந்த மாதிரி வெட்டு கண்டுபிடிக்கும் போது எந்த செட்டில் வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த செட்டை செக் பண்ணுறது பெட்ரு. 2 இருக்கா? இருக்குது. 3 இருக்கா? இருக்குது. 5 இருக்கா? இருக்குது. 7 இருக்கா? இருக்குது. ஸோ இப்போ பி செட்டில் இருக்கிற எல்லா உறுப்புமே 7 இருக்குது. அதை தாண்டி 7 சில உறுப்பு எக்ஸஸாகவும் இருக்குது, அதை விட்டுறலாம். ஏன் கம்மியாக இருக்கிற உறுப்பு? இப்போ ஏன் நான் பி எடுத்து செக் பண்ணணும்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போது ஏவை எடுத்து செக் பண்ணனா 1 இருக்கா? இதை ஃபுல்லாக பார்க்கணும். இல்லை. 2 இருக்கா? இதை ஃபுல்லாக பார்க்கணும். இருக்குது. அடுத்தது 3 இருக்குது. 4 இல்லை. 5 இருக்குது. 6 இல்லை. 7 இருக்குது. இப்போ நான் ஏவை எடுத்து செக் பண்ணும்போது 7 நம்பர் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவே பி எடுத்து செக் பண்ணோன்னா வெறும் 4 நம்பர் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு டைம் குறையும், ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட்டு போயிட்டுருக்கலாம். இப்போது ஏ வெட்டு பி என்ன? 2 3 5 7. ஓகேங்களா? இப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2 3 5 7 கிராஸ் சி என்ன? 2. ஓகேங்களா? டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா? ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 2 3, 2 5, 2 7, 2. ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இல்லை இங்கேயே நான் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம சௌரியம் தான். ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ என்ன? 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி 2 மட்டும்தான். ஸோ ஏ கிராஸ் சி எழுதலாமா? ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க? பி கிராஸ் சி. பி கிராஸ் சியை பார்த்தலாமா? பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி செட்டு என்ன? 2 3 5 7. அடுத்தது கிராஸ் சி செட் என்ன? வெறும் 2 மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ பி கிராஸ் சியை கண்டுபிடிச்சிருவோமா? பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 2 3, 2
5,2 7,2. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள உறுப்பு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு, இப்போ வழக்கம் போல தான். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு செட்டுக்குள்ளே இதுக்கும் உள்ள பொதுவான உறுப்பை தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு செட்டில் எந்த செட்டில் உறுப்பு கம்மியாக இருக்குது? ரெண்டாவது செட்டில். ஸோ 2,2 2,2 3,2 3,2 5,2 5,2 7,2 7,2. இப்போ கம்மியான இருக்கிற உறுப்புலேருந்து நம்ம எடுத்து செக் பண்ணதுனால இந்த 3 உறுப்பையும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் சேவ் பண்ணிக்கணும், அதான் பெட்டராக இருக்கும். 2,2 3,2 5,2 7,2. ஓகேங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போது ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இங்கே என்ன இருக்குது? 1,2 அதே 1,2 3,2 3,2 5,2 7,2 5,2 7,2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 2 சமமாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C என சரிபார்க்கப்பட்டது. ஓகே, அடுத்த சப்டிவிஷன் 2 A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C என சரிபார்க்க. வழக்கம் போல் B மைனஸ் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோமா? B மைனஸ் C ஈக்குவல் டு B செட் என்ன? 2 3 5 7 மைனஸ் C செட் என்ன? 2. இப்போது இந்த மாதிரி B மைனஸ் C அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற செட்டை அப்படியே வச்சுக்கணும். ரெண்டாவது இருக்கிற செட்டில் என்னென்ன நம்பர் இருக்குது? இங்கே 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடணும். இன்கேஸ் இங்கே வேறு ஏதாவது ஒரு 4 வேறு ஏதாவது நம்பர் இருக்குன்னா, இங்கே இல்லாத நம்பர் அங்கே இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம், அதை கண்டுக்கவே வேண்டாம். நம்ம எதை எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B மைனஸ் C இங்கே 2 இருக்குது, C செட்லேயும் 2 இருக்குது. ஸோ அந்த 2 விட்டுறணும். மீதி எந்த நம்பரும் அங்கே இல்லை. அப்போ மீதி இருக்கிற B செட்டில் ரிமைனிங் இருக்கிற நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதணும். 3 5 7. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்கேஸ் இங்கே வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுனாலோ, அதாவது C செட்டில் வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுனாலோ அதை நம்ம பார்க்க தேவையில்லை, அதை விட்டுடலாம். அதே சமயம் இந்த 3 5 7 ஏதாவது இருந்துச்சுன்னா அதை Bயில் நீக்கி மீதி தான் எழுதணும். அவ்வளோதான் மைனஸோட வேலை. இப்போ அடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு இருக்குல்ல, எங்கே இருக்குது? இந்த மைனஸ் இருக்குல்ல, அப்பயும் பார்ப்போம். இப்போ அடுத்தது A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு A செட் என்ன? 1 2 3 4 5 6 7 கிராஸ் B செட் என்ன? 3 5 7. சரிங்களா? டேரெக்டாக போட்டுடலாமா? ஸோ ரொம்ப டைம் ஆகும், நான் எழுதிடுறேன். ஓகே, 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஸோ இப்போ LHS ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை ஈக்குவேஷன் 1ன்னு பேர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணோம்? RHSல என்னென்ன இருக்குது? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் Cன்னு இருக்குது. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? A கிராஸ் Bயை கண்டுபிடிச்சிருவோமா? A கிராஸ் B ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு A செட் என்ன? 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி B செட் என்ன? கிராஸ் 2 3 5 7. ஸோ இதுவும் வழக்கம் போல தான் 1,2 2,2 3,2 அப்படின்னு எழுதிட்டே போகணும். ஸோ இப்போ நான் செட்டு ஃபுல்லாக எழுதிடுறேன். A கிராஸ் பியை ஃபுல் டேர்ம் எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன இருக்குது? A கிராஸ் C இருக்குது. ஸோ A கிராஸ் Cயை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது A கிராஸ் C ஈக்குவல் டு, A செட் என்ன? 1 2 3 4 5
6 7 கிராஸ் சி என்ன வெறும் 2 மட்டும்தான். ஸோ இதை ஈஸியாக போட்டலாம். 1, 2 2, 2 2, 3 சாரி 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கொஸ்டினில் இருக்குது? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அதை எடுத்து எழுதிடுறோம் பாருங்களேன். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது, ஏ கிராஸ் சி இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த ஏ கிராஸ் சியில் எந்தெந்த உறுப்புலாம் இருக்குதோ, அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்பு எந்தெந்த உறுப்புலாம் ஏ கிராஸ் சியில் இருக்குதோ அதை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கிற ஏ கிராஸ் பியை இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாமா என்னென்ன இருக்குன்னு. இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இருக்கா? இருக்குது. ஸோ இதை விட்டுறணும், இது தேவையில்லை. அடுத்தது 2,2 இருக்குது, இங்கே 2,2 இருக்கா? இருக்குது, இதையும் விட்டுறணும். 3,2 இருக்குது, இங்கே 3,2 இருக்கா? இருக்குது. அடுத்தது 4,2 4,2வையும் விட்டுறணும். அடுத்தது 5,2 5,2 விட்டுறணும். அடுத்தது 6,2 6,2 விட்டுறணும். அடுத்தது 7,2 7,2வையும் விட்டுறணும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது மைனஸ் ஏ கிராஸ் சின்னு இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பியில் இருந்து ஏ கிராஸ் சியை கழிச்சிடணும். ஏ கிராஸ் சியை கழிச்சு எழுதிட்டோமா? இருந்த எல்லா உறுப்பையும் நீக்கிட்டோம். மீதி இருக்கிறது எந்த டேர்ம் அதை மட்டும் எடுத்து இப்போ எழுதணும். மீதி இருக்கிறது இந்த ப்ளூ கலரில் கட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதை தவிர மீதி இருக்கிற எல்லா டேர்மையும் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ எகைன்ஸ் நான் திரும்பவும் ஃபுல்லாக எழுதிடுறேன். ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸில் இருந்த ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிட்டேன். அதாவது இந்த ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை கழிச்சு இந்த டேர்ம்லாம் விட்டுட்டு இந்த டேர்ம் எல்லாம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 இந்த டேர்ம் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டேன். இப்போ செக் பண்ணிடலாமா? இது ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இதே இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இதுதான் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகே, இப்போ செக் பண்ணிடலாம். 1,3 1,5 1,7 1,3 1,5 1,7. ஓகே ரைட். அடுத்தது 2,3 2,5 2,7 2,3 2,5 2,7. ஓகே, 3,3 3,5 3,3 3,5. அடுத்து 3,7 4,3 3,7 4,3 4,5 4,7 5,3 4,5 4,7 5,3 5,5 5,7 5,5 5,7. அடுத்தது 6,3 6,5 6,3 6,5. அடுத்தது 6,7 6,7 7,3 7,5 7,7 7,3 7,5 7,7. இப்போ எக்ஸாக்டாக ஈக்குவேஷன் 1ல் எந்தெந்த உறுப்புலாம் இருக்குதோ அதே உறுப்பு தான் ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான்.